டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் அரௌண்ட் 72 கிலோஸ் ஆயிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, நாங்கள் 10 கிலோ போட்டோம். 2 குழந்தை பிறந்துடுது, அதனால வெயிட் ஜாஸ்தி ஆயிடுது, அதனால முட்டி வலிக்குது, அதுக்கப்புறம் தான் சுகர் ஏற ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் லிப்பிட்ஸ் ஏறுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 80 வயசு 90 வயசு இருக்கிறவங்கெல்லாம் அவங்க நிறைய குழந்தைங்க பெற்றாங்க. மேபி 6 சில்ட்ரன் 5 சில்ட்ரன். பட் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ ஒரு குழந்தை பெற்றா வெயிட் போடணுங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்கள் டெஃபினட்டாக குறைக்கலாம். உங்கள் ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி நிச்சயமாக கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 40-45லே உங்களுக்கு எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வந்துடும். ஆஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மல் வெயிட் எப்படி வரணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, நாங்கள் 10 கிலோ போட்டோம். 2 குழந்தை பிறந்துடுது, அதனால வெயிட் ஜாஸ்தி ஆயிடுது, அதனால முட்டி வலிக்குது, அதுக்கப்புறம் தான் சுகர் ஏற ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் லிப்பிட்ஸ் ஏறுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ரீ டெலிவரி 58 to 60 கிலோஸ் இருந்தீங்க. டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் அரௌண்ட் 72 கிலோஸ் ஆயிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஃபர்ஸ்ட் 3 months கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நாசியா வாமிட்டிங் இருக்குது. இந்த 4th monthலேருந்து 9th month வரலும் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் சாப்பிடணும், அந்த குழந்தை உள்ளே வளருது. அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுப்பாங்க. 1 full year இல்லை 6 months எவ்வளோ நாள் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு அந்த நார்மலாக எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ எக்ஸ்ட்ரா மில்க்கு, எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், எக்ஸ்ட்ரா கால்சியம் எல்லாம் தேவைப்படுது, ஃபோலிக் ஆசிட் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த குழந்தை 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் நம்ம மற்ற உணவு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ மற்ற உணவு அந்த குழந்தைக்கு ஒரு மீல் ராகி கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஒரு இட்லியை கட் பண்ணணும். ரைஸ் 1.5 கப் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, 2 கப் சாப்பிட்டீங்கன்னா 1/2 கப் கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இன்னும் ஃபீட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த அளவு ஃபீட் பண்ணல. 0 to 6 months 8 ஃபீடு கொடுக்குறீங்க. ஏன்னா உங்கள் ஃபீடு மாத்திரமே தான் அந்த குழந்தைக்கு. இப்போது ராகி கொடுக்குறீங்க, ஆப்பிள் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி காய் பழம் ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சாலிட் மீல், அப்புறம் 2 சாலிட் மீல், அப்புறம் 3 சாலிட் மீல். ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணவு ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிக்கிறச்சு. உங்கள் ஃபீடு 8லேருந்து 6 ஆகும், 6லேருந்து 4 ஆகும், 4லேருந்து 3 ஆகும். ஸோ ஃபீடு குறைய குறைய உங்கள் உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டே வந்துடுங்க. அந்த வால்யூம் வரத்துக்கு வெஜிடபிளில் சூப் ஜாஸ்தி பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா சாலட் ஜாஸ்தி பண்ணுங்கள். ஏன்னா 4th monthலேருந்து 6th month வரலாம். ஸோ 4 to 9 5 மாதம் ப்ளஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரி 6 months. நீங்கள் 11 months to 1 year எக்ஸஸாக கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டீங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடணும். ஏன்னா குழந்தை வேறு உணவு சாப்பிட சாப்பிட நீங்கள் அந்த அளவு ஃபீட் பண்ணாதனால உணவை ஸ்லோவாக குறைக்கணும். எதை குறைக்கணும்? கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள் ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்போ வயிறு ரொம்பிடும், வெயிட்டும் ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 80 வயசு 90 வயசு இருக்கிறவங்கெல்லாம் அவங்க நிறைய குழந்தைங்க பெற்றாங்க. மேபி 6 சில்ட்ரன் 5 சில்ட்ரன். பட் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இதை மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம அதை விட்டுடுறோம். ஸோ அதனால நீங்கள் அந்த 1 year முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்போ அந்த 6 month ஃபீடிங்கை குறைக்கிறதுலேருந்தே நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். அதுக்குன்னு டக்குன்னு கம்ப்ளீட்டாக குறைச்சா பாலும் எஃபெக்ட் ஆகிடும். அதுக்கு பதில் 1 வயசு வரலும் கார்ப்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள் ஜாஸ்தி பண்ணுங்கள். 1 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ ஃபீட் நிறுத்துறீங்கோ, 1 வயசோ 1.5 வயசோ 2 வயசோ, ஏன்னா அதுக்குள்ளே 2 ஃபீட் 3 ஃபீடு தான் நடக்கும். அந்த டைமில் நீங்கள் நல்லாவே கார்ப்ஸை குறைச்சிங்கன்னா
ஸ்லோவாக உங்கள் வெயிட்டு நார்மலுக்கு வரும். இப்போ பழையபடி ஆரம்பித்தது 58 to 62, அந்த 62 வராட்டா கூட நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 64, 65ல் நிற்கலாம். 1-2 கிலோஸ் ஜாஸ்தியில் ஈஸியாக வரலாம். சில பேர் பேக் அதே மாதிரி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பேண்ட் இல்லை சல்வார் இல்லை என்ன டைட் க்ளோத்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களோ, ப்ளவுசஸ், அதை அவங்கள அப்புறம் அந்த குழந்தைக்கு 1.5 வயசு 2 வயசு ஆகிறதுக்குள்ள அந்த சைஸ் வரத்துக்கு அதை போட்டுக்க சொல்லுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழைய சைஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா அந்த ஓவர் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். முதல்ல வெயிட் போடுறது முக்கியம், ஏன்னா குழந்தை உள்ளே வளர்றது. அப்புறம் ஃபீடிங் பண்ணுறோம். ஃபீடிங் எப்போ குறைச்சிட்டு வருதோ நம்ம உணவையும் குறைச்சிட்டு வந்துடணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்பிட்வீன் மீல்ஸ் முன்னாடி கஞ்சி கொடுப்போம், ஓட்ஸ் கொடுப்போம், நிறைய பால் மோர் கொடுப்போம். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், வெறும் சிம்பிள் 1 டம்ளர் பால் நீங்கள் லாக்டேஷன் பண்ணுற வரலும், பால் கொடுக்குற வரலும். அதுக்கப்புறம் வெறும் இந்த எக்ஸ்ட்ரீம் இன்பிட்வீன் பண்ணுறத வெறும் வார்ம் வாட்டர் அந்த டைமில் ஒரு 4 நாள் குடிச்சிங்கன்னா பசி தானாக அடங்கிடும். இல்லை ஒரு 4 நட்ஸு சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீல்ஸையும் குறைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த 4 months 6 months ஆஃப் லாக்டேஷன் ப்ளஸ் 4th month to 9 month நிறைய நம்ம ஸ்லோவாக ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி பண்ணதை குறைச்சிட்டு வந்துட்டோம்னா கேலரியும் குறைஞ்சிடும். அண்ட் எக்ஸசைஸ் ஆக்சுவலி 6 weeks ஆஃப்டர் டெலிவரியே எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். எதுக்கு, இந்த வயறு உள்ளே போகிறதுக்கு, அந்த மசில் சரியாகிறதுக்கு. இது சிசேரியனாக இருந்தால் 8 weeks, நார்மல் டெலிவரியாக இருந்தால் 6 weeks. 6 weeksலேயே அந்த யூட்ரஸ் ரிட்ராக்ட் ஆகிடும். அப்போவே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும். நீங்கள் சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் ஆஃப்டர் ஒரு 3 months வாக்கிங், குழந்தை தூங்குறச்சே வீட்டுக்குள்ளேயே வாக்கிங், அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் பண்ணி அப்டோமென்னை உள்ளே தள்ளுறதுக்கு ஃபுல் இது பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். யூ கேன் கம் பேக். இந்த மாதிரி ஓவர் வெயிட்னால் வர ப்ராப்ளம் எல்லாத்தையுமே தவிர்த்துடலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லாத நம்ம பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடலாம். ஸோ ஒரு குழந்தை பெற்றா வெயிட் போடணுங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்கள் டெஃபினட்டாக குறைக்கலாம். உங்கள் ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி நிச்சயமாக கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 40-45லேயே உங்களுக்கு எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வந்துடும். அண்ட் அப்போது உங்களால் உங்கள் உடம்பை பார்த்துக்க முடியாது. ஸோ முதல்ல நம்ம இந்த வெயிட்டை குறைச்சிட்டோன்னா ஹெல்த்தை பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு மைல்டு வெயிட்ஸ் கூட பண்ணலாம். இது 1 வயசுக்கு மேலே அந்த குழந்தை 1 வயசு ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக லாக்டேஷன் குறைஞ்சிட்டு வந்துடும். அந்த டைமில் நீங்கள் வெயிட்ஸ் அதெல்லாம் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய வெயிட் வந்துடும். ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் முக்கியமாக அந்த டெலிவரி ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் 40 days ரொம்ப முக்கியமாக பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கணும். அதை எடுத்தாலே உங்களுக்கு சுருங்கி வந்துடும். ரொம்ப முக்கியம். அதெல்லாமும் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ ப்ரெக்னென்சினாலே வெயிட் போடணும்னு டெஃபினட்டாக கிடையாது. நம்ம அதை கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா பியூட்டிஃபுல்லாக குறைச்சிட்டு வரலாம். இப்போ மெயினாக ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய நெய் கொடுப்பாங்க, அதையும் குறைச்சிட்டு வந்துடணும். நீங்கள் டெலிவரி ஆர் டியூரிங் ப்ரெக்னென்சி 3 teaspoons எக்ஸ்ட்ரா நெய் சாப்பிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் அதை குறைச்சிட்டே வந்துட்டிங்கன்னா பேக் டு யோர் டோட்டல் 3 teaspoons வித் ஆயில், ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எப்படி வெயிட்டை திரும்பி கொண்டு வரலான்னு பேசினோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.